ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ஜிலேபி ஃபிஷ் ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். பட்டை, சீரகம், சோம்பு, தனியா, அதுக்கப்புறமா மிளகு, சின்ன வெங்காயம் இதெல்லாம் போட்டுட்டு அதில் கொஞ்சமாக கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க மொத்த பொருளையும் அந்த கடாயில் நம்ம கொட்டி இதை நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா மணம் வரணும், தீயக்கூடாது, லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். எல்லாமே நல்லா வறுபடுற மாதிரி அந்த சீரகம், சோம்பு அதோட எல்லாரோட ஸ்மெல்லும் வரணும். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் வறுத்து போடும்போது அந்த டேஸ்ட் சூப்பராக இருக்கும். நீங்கள் மீன் மசாலா வாங்கி போடுறத விட இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணும்போது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் இருக்க ஒவ்வொன்றுமே நமக்கு சத்தான இது தான். அதாவது மீனும் நமக்கு சத்தானது தான். இதில் இருக்க எல்லா பொருளும் நமக்கு சத்தான பொருட்கள் தான். இது சாப்பிடும்போது நமக்கு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லா சத்தாகவும் இருக்கும். இதை போட்டு நல்லா வதக்கிக்கலாம், நல்லா மணம் வர அளவுக்கு. இப்போ நல்லா நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இது மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். மாற்றினதுக்கப்புறமா இதுக்கு ஒரு 2 நிமிஷம் அப்படியே நல்லா ஆற விட்ருவோம். அது நல்லா ஆறுனதுக்கப்புறமா இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு முட்டையை உடச்சி இதில் ஊற்ற போகிறோம். ஒரு முட்டையை நல்லா உடச்சி ஊற்றுனதுக்கப்புறமா நம்ம எத்தனை மீன் அந்த குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி இப்போ நம்ம இதுக்கு நம்ம இப்போ மாவு சேர்த்துக்கலாம். இதுக்கு ஒரு கடல மாவு நான் ஒரு 3 ஸ்பூன் கடல மாவு சேர்த்துக்கிறேன். இப்போ நீங்கள் ஒரு 3 மீன் 4 மீன் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி குவான்டிட்டி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் இதுலேருந்து ஒரு 3 ஸ்பூன் கடல மாவு சேர்த்துக்கிறேன். கடல மாவு சேர்த்து செய்யும்போது நல்லா அதுக்கு ஒரு டெக்ஸ்சர் கிடைக்கும். அதே போல் நம்ம அந்த தவாவில் ஒட்டாமல் நல்லா வரும். அதுக்கப்புறமா இதில் நம்ம ஒரு டீஸ்பூன் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம், ஒரு டீஸ்பூன். அதுக்கப்புறமா கொஞ்சமாக இஞ்சி பூண்டு போடலாம். இஞ்சி பூண்டு போடுற வீடியோ இருந்தாலும் டக்குன்னு எனக்கு கட் ஆகிடுச்சு, அதனால் அப்படியே போட்ட மாதிரி காமிச்சிருக்கேன் பாருங்கள். இப்போ நல்லா நம்ம கையால் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் நம்ம கொஞ்சமாக சிக்கன் மசாலா போட்டுக்கலாம். நான் என்ன பண்ணுவேன், கொஞ்சமாக சிக்கன் மசாலா, கொஞ்சோண்டு கலர் பொடி போட்டுப்பேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம், வேணும்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். போட்டுட்டு இது நல்லா கொஞ்சம் திக்கான பேஸ்ட்டுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தான் நம்ம அரைக்கணும். ஆல்ரெடி நம்ம முட்டை ஊற்றிருக்கோம்ல, அதிலே ஒரு வாட்டர் கண்டென்ஸ் இருக்கும். இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள். நல்லா இட்லிக்கு மாவோட அதோட திக்காக இருக்கணும். இட்லி மாவு பேட்டர் இருக்குது, அதோட திக்காக இருக்கணும். இப்போ நம்ம மீனை இந்த பாருங்கள் இந்த மாதிரி நல்லா அங்கங்கே ஒரு போட்டு எடுத்து வச்சுருக்கேன். நான் முழுசாகவே நான் போட்டிருக்கேன் பாருங்கள். இப்போது நம்ம இதில் ஃபுல்லாக மசாலா தடவிடலாம். நான் இப்போ ஒரு 4 மீனுக்கு மசாலா நல்லா தடவி வச்சுருக்கேன் பாருங்கள். எல்லா இடமும் நல்லா தடவுற மாதிரி. இதை ஒரு அரை மணி நேரம் நம்ம என்ன பண்ணோன்னா ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் ஊறும். இல்லைனாட்டி அப்படியே போயிட்டு நம்ம தோசைக்கல்ல ஒட்டிக்கும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா வாழை இலையில் வச்சு நான் அதில் இதை மடித்து எடுத்துக்க போகிறேன். மடிக்கிற வீடியோ மிஸ் ஆகிடுச்சு, அதனால் இந்த மாதிரி காமிச்சிருக்கேன். போட்டு நல்லா ஃபுல்லாக ஃபோல்டு பண்ணிக்கோங்க. அத்தை எங்கள் ஹஸ்பண்டு தான் எனக்கு ஹெல்ப் பண்ணார். நான் வீடியோ எடுத்து எங்கள் ஹஸ்பண்ட் ஹெல்ப் பண்ணார். ஃபுல்லாக நான் போட்டு மடிச்சுட்டு இதை நம்ம ஒரு தோசைக்கல்ல போட்டு நல்லா வெந்ததுக்கப்புறமா எடுத்து சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் நல்லா எந்த அளவுக்கு ஃபோல்டு பண்ணுமோ அந்த ஃபோல்ட் பண்ணிட்டு இப்போ நல்லா சூடானா கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு நம்மளுடைய இந்த இலையை நம்ம இதில் வச்சுக்கலாம். வச்சு நல்லா திருப்பி போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள் சூப்பரான ஜிலேபி ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். செம்மையாக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.